வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது தினேஷ் மல்லர். மார்ச் 15, 2017 இன்று சேலம் மத்திய சிறையில் களப்போராளி கண்ணபிரான் பாண்டியன் அவர்கள் உண்ணாவிரதம். புல்லாவளி சிங்காரம் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியான கூலிப்படை தலைவன் சுபாஷ் பண்ணையாரை கைது செய்ய வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியுள்ளார். மாநில முதல்வரையே கைது செய்யும் காவல்துறை கூலிப்படை தலைவனை கைது செய்யாமல் இருக்க காரணம் என்ன? தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் தலைவர் திரு பசுபதி பாண்டியன், பீர் முகமது, பாம் கர்ணன், ஜெஜிதா பாண்டியன் ஆகியோர் கொலை வழக்கில் இருந்து சிங்காரம் கொலை வழக்கு வரை கைது செய்யாமல் இருக்க காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மற்றும் திருச்சி மத்திய சிறையில் எனது தம்பிகளை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கிய காவல்துறை மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் ரேஷன் கடையில் சரியாக அத்தியாவசிய பொருட்கள் கொடுப்பதில்லை என கமுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கமுதி ரேஷன் கடையில் அத்தியாவசிய பொருட்களை விரைவில் வழங்கப்பட வேண்டும் என முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கமுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் கீழக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ரஜினி மல்லர் என்பவர் அபுதாபியில் கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்றுள்ளார். இவருக்கு மருதமலர் உறவுகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. புதுப்பட்டியில் மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி புதுப்பட்டி ஊர் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் அமைந்துள்ள கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழா நேற்று பூச்சட்டி எடுத்தல், கழுகுமரம் ஏறுதல், பூ மிதித்தல் போன்றவை நடைபெற்று முடிந்தது. இன்று பூப்பல்லாக்கு நடக்க இருக்கிறது. மருதமலர் உறவுகள் செய்தி பிரிவுக்காக தினேஷ் மல்லர் மதுரை மணப்பச்சேரியிலிருந்து மற்றும் வீடியோ ஒளிப்பதிவிற்காக மாரிராஜ் தேவேந்திரர் நெல்லையிலிருந்து. நன்றி.